Hello guys, welcome to the Water Gamer Society. Welcome to the Water Gamer Society. Welcome to the Water Gamer Society. I am the Water Gamers. இது வந்து ஒரு புது வீடியோ. இது வந்து எதுக்காகனா நம்ம திரும்படியும் 254 கிரைண்டிங் பண்ண போகிறோம். நம்ம பில்டு வந்து முதல்ல ஆஃப் பண்ணியா ரொம்ப டென்ஷன் ஏற்றுது. நம்ம பில்டு வந்து லைட்டு ட்ரிபிள் கட்டானா ட்ரிபிள் இல்லை ட்ரிபிள் கட்டானா அண்டு நார்மலாக காம்பேட் தான். இப்போது நான் எதுக்கு மெரைன் ஃபோர்ட்னஸில் இருக்கேனா லாஸ்ட்டாக நான் இதிலேருந்து தான் விட்டேனா இல்லை ஏன்னா என்கிட்ட ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. நான் இந்த கோட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன், இல்லைனா இப்போ அங்கிருந்தா இந்த பின்னாடி இருக்கிற கோட்டு எனக்கு அந்த கோட்டு வேண்டும். அதுக்காக நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இவங்கிட்டே செத்துடுறேன். இந்த கோட்டு எனக்கு வேணும். அதனால நான் இப்போ இவனை அடிக்க போகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. பிடித்திருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் எப்படி லைட் ஃப்ரூட் எடுத்தேன், இதோட ஃபுல் பார்ட் வேணும், இதோட பேக் ஸ்டோரி வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ வரும் கொஞ்ச நாள் கழித்து. அதில் மறக்காமல் பார்த்துருங்க. அதில் தான் இதோட பேக் ஸ்டோரியெல்லாம் போட்டிருப்பேன், இதோட லைவ் ஸ்டோரியும் போட்டிருப்பேன். அடுத்து அது வந்தால் தான் வரும். ஏன்னா இது எக்ஸ்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. நம்ம கிரைண்டிங் வேறு பண்ண வேண்டியது கிடக்கு. இதில் ஆல்ட் அக்கௌண்ட்டை உட்காந்து கிரைண்ட் பண்ண முடியுமா? ஒரிஜினல் அக்கௌண்ட்டை கிரைண்ட் பண்ணுறது இல்லாமல் ஆல்ட் அக்கௌண்ட்டை வேறு கிரைண்ட் பண்ணிட்டுருக்கேன் ப்ரோ. அப்போ அதை உங்களோட மெயின் அக்கௌண்ட்டை வச்சு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டா நோ காய், அப்படிலாம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்மளாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு நான் என்னோட அந்த அக்கௌண்ட்டையும் எடுத்துகிட்டு வரல, எந்த அக்கௌண்ட்டையும் எடுத்துகிட்டு வரல. ஸோ நானாக தான் கிரைண்ட் பண்ணுறேன், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். நடுவில் 2x50 கோடை மட்டும் போடுவேன். அது போடுறதுக்கு அது எங்கேருந்து வரும்னா கூகுளில் இருந்து தான் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணுவோம் வந்து. சாரி நாளைக்கு இல்லை, அடுத்த அதுக்கு பானாகும் போது ட்ரை பண்ணுவோம். வேண்டாது இவனை வந்து அடிச்சு என்னடா இது விஜயா? மறந்துடாமல் உங்களுக்கு விஜய் பிடிக்குமா இல்லையா என்று கமெண்டில் சொல்லிவிட்டு போங்கள். இப்போ நம்ம கரண்ட் ஐலாண்டு வந்து இதுதான். ஆனால் இப்போ நம்ம அங்கே போக போகிறது கிடையாது. நம்ம இப்போ இங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த பாஸையும் அடிச்சிட்டோமா, இப்போ நம்ம ஸ்கை ஐலாண்டுக்கு போகிறோம். இந்த ட்ராவலுக்காக தான் நான் லைட் போட்டே வச்சுருக்கேன். கிரைண்டிங்கும் ஃபஸ்ட்டு சிட்டி தானே பெட்டர். இதுக்கிட்ட இது வரைக்கும் புக்காக கிடைக்கல. புக்காக எப்போ தான் கிடைக்கும்? ஏன்னா செகண்ட் சிட்டி புக்காக தான் வந்துருக்கு. நான் அது மாதிரியெல்லாம் கிடையாது. நான் இதில் ப்ராடக்டே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இங்கே வருவீங்க நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஐலாண்டுக்கு நீங்கள் வருவீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் அடுத்து வருவீங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா இதே வந்து 175, கீழே இருக்கிறது வந்து 150. அவங்க இதில் ரொம்ப சத்தம் கேட்குதுங்க. 150 மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஐலாண்டு கிளியர். இந்த ஐலாண்டுக்கு வந்துடுவீங்க. 175னா இந்த ஐலாண்டை விட்டு போயிடுவீங்க. 175
190 இந்த இடத்த விட்டு போயிடுவீங்க. ஓ நல்லா இருக்குப்பா ஜீமு செக் பண்ணி. இப்போது நம்ம எங்கே போகிறோம்னா அப்போ தெரியாமல் அமைக்கிட்டு நம்ம வந்து இப்போது இது ஜங்கிளுக்கு போகிறோம். ஜங்கிளுக்கு அடுத்து நேராக ப்ரிசன் தான். ஏன்னா இங்கே உட்காந்து கிரைண்ட் பண்ண முடியாது. இதா ஷிஃப்ட் லாக் இருக்கிற இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல உட்காந்து கிரைண்ட் பண்ண முடியலை என்னால். நான் இப்போ ஒரு ரோலை போட்டு நேராக ப்ரிசன் தான். கைஸ் அப்புறம் டிஸ்கார்டில் எனக்கு ஒரு ஸ்கேம் நடந்துருச்சு. என்னோடய வெனம் போயிடுச்சு. ஈகிள் கைஸ், ஈகிள் கிடச்சிருக்கு. போர்ட்டல் இன்னும் ஒரு ஃப்ரூட் பாடிக்கு தான் போர்ட்டல். எனக்கு தெரிஞ்சு போர்ட்டல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எஸ் ஆமாம் இருக்குது. இப்போ இதை யார்ட்டையாவது கொடுக்கணும். ஃபோன் பாஸ் வேறு இருக்கு. ஆனால் இவனே அடிக்கணுமா? பார்த்தீங்களா இலக்க எவ்வளோ மோசமாக வந்துருக்குன்னு. அப்படியே ஃப்ரீயாக போட்டு போகும். இல்லை இங்கே வேணாம், நம்ம பைரட்ஸ் தேட்டரில் போட்டு போயிடுவோம். புதுசாக யாராவது வந்தாங்கன்னா இதை சாப்பிட்டுக்கிட்டு. நான் இன்னும் இன்ஸ்டியூட் வாங்கலை, என்னால் யார் இதை பிளேயராவது இருக்காங்கன்னு கேட்டால் தெரியாது மக்களுக்கு. ஏன்னா நான் இன்னும் இன்ஸ்டியூட் வாங்கலை. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல யாரோ அடிச்சிட்ருக்காங்க. நான் அதை பார்க்காம வந்துட்டு ரைட்டு. அதுக்கு முன்னாடி நான் இங்கே போயிட்டு ஒன்று காமிக்கிறேன். இங்கே தான் இங்கே போயிட்டு இங்கே யாரோ இருக்காங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோமா? எங்கவே என்னன்னு தெரியல, ஏன் கண்ணுக்கு தெரியல. அதுவும் எனக்கு அடிக்கிறாங்க. கீழே யாருக்கியா இந்தா இருக்காங்க. கையில் போயிட்டானா? சாரிப்பா தம்பி. இது வேறு எடி இங்கே தான் வருவேன். அவ்வளோதான், அவனுக்கு லெவல் ஏற்றியாச்சா? ஹாப்பி ப்ரோ. போ, அது நார்மலாக ஃபுட் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஈகிள் சாப்பிட மாட்டான். ஏன்னா மேக்மா லைட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஒன்று. இங்கே வந்தீங்கன்னா இங்கே இது வந்து ஏர் ஜம்ப் வந்து வெறும் 10,000 தான். நான் வந்து எங்கேனே கற்றுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஆரா, இது வந்து 25,000. லேண்ட் கொடுத்தா நான் இதையும் வாங்கிட்டேன். லாஸ்ட் ஒன்று ஃப்ளாஷ் ஸ்டெப்பு, ஆனால் இது நான் வாங்கலை. இப்போ லேண்ட் கொடுத்தாலும் மணி இல்லைங்க. அது அப்படி இதெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா மேலே வாங்க. இங்கே ஒருத்தே நிற்பான். இவங்கிட்ட ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினீங்கன்னா இது கிடைக்கும். இது வெறும் 60,000 தான். நான் இப்போ பர்ச்சேஸ் கொடுத்தேன்னா நாட் இனஃப் மணி. இல்லை எத்தனை முடியும் வாங்க முடியும் தெரில. பைப் இது வந்து 1,00,000. இது வந்து என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்காது. இப்போ நான் காமிக்க முடியாது, ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு இந்த ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது. இதை யாருன்னு கேட்டால் இந்த பையன்தான். 37 ரூபாய்ஸ் கேட்பான். அதுக்கப்புறம் இவன் தான் டார்க் பிளேடோட ஒரு என்ன சொல்கிறது, ஐயோ வாய் சொல்கிறது சேலை விட்டுருங்க.
பார்த்தீங்களா, என்கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு கோஸ்ட்டு ஒரு நார்மல். இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி பிழைக்க போகிறேனோ செகண்ட் சொல்லி. சரி ரைட்டு, நான் போகலாம். புருஷன் அந்த இருக்குது. யாராவது இருக்காங்கன்னு பார்ப்போம். மூணு பாக்ஸுமே இருக்காங்களான்றதையும் பார்ப்போம். 3 பாக்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். முந்நூறு லெவல் ஐயா இங்கேயும் டேரா போட போகிறேன். அதனால் வாங்கடா மொத்த பேர் அப்படி வாங்க. ஏடிசியில் எப்படி கேஸ்டில்லோ அதே மாதிரி இங்கே நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சீல புருஷன் தான்ப்பா. இதே செகண்ட் சீனா கேஸ்டில் அந்த சீ தான். ஒரு தடவை நீங்கள் கேஸ்டில் அந்த சீ வந்துட்டிங்கன்னா அடுத்து கிரைண்ட் பண்ணுறதே ஈஸி. அது நான் அதுக்கு ஒரே ஒரு ஐலாண்ட் தான் இருக்கும். அது வரைக்கும் எப்படியா மிக்சி வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. சாரி, அடிக்கிறாங்களே லெவல்லாம் அப்படிலாம் உங்களை விட அதிகம். இப்போ தான் ஒரு 5 லெவலுக்கு முன்னாடி இந்த ஐலாண்டை விட்டு கிளம்புனேன். காம்போ ஷாப்போ அப்போ போடணும். அப்பப்போ இந்த மாதிரி இதை போட்டு விட்டு அதோடைய இதை ஒன்று போட்டு விட்டு காம்போஸ்பா இதெல்லாம் இப்போயே கற்றுக்கிட்ட தான் பிவிபியில் முன்னேற முடியும். நான் இன்னமும் பிவிபியில் செட்டாகவே இருக்க முடியுமா? நான் இன்னும் பிவிபியில் மொக்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பவுண்டு வெறும் 2.6 மில்லியன் தான் இருக்குது. இப்போ நான் லைட்டை வச்சு அடித்தேன்னா காலி பையன். இருந்தாலும் இந்த ட்ரிபிள் கட்டானா வச்சு அடிக்கலான்னு சொல்லி இதில் வச்சு அடிச்சுட்டு இருக்கேன். இருக்கு பார்த்தீங்களா? இப்படிதான் அடிச்சு காம்போஸ்டெல்லாம் போட்டு மண்டையெல்லாம் போக்கணும். பாரு சீஃப் வார்டன் பாரு பக்கத்தில் வந்து கொன்றுவேன் பார்த்துக்க. ஆக்சுவலாக நானே பாருவேன். அடி ஓடுறா. நான் இவங்களெல்லாம் அடிச்சுருக்கேன். இங்கேருந்து போனது எனக்கு திரும்படியும் அடிக்க வச்சாங்க. என்னை மன்னிச்சுக்கோங்க. திரும்பி வர வச்சாங்க. ஏன்னா அந்த ஐலண்டில் மொக்கையாக இருக்காங்க. போர் அடிக்குது. என்பிசிக்கு அடிக்க பாஷெல்லாம் அடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. பாஷை வச்சு அடிக்கிறவங்களுக்கு தான் அழகாக லெவலும் ஏறும், நல்லாவும் இருக்கும். ஓரா பக்கெட்ஸ் பக்கு ரெட் சாப்ட்டுன்னு பறந்துட்டான். சாப்பிடா. அவனை அடிச்சு பறக்க விட்டுக்கல.
அடிச்சு மண்டையெல்லாம் உடைக்கணும். என்ன பண்ணுறது, இதை வச்சு அடிக்கணும். ஒரு அடி அடிச்சோம்னா செத்துக்கலாம். இல்லை புரியல, சத்தியமாக புரியலடா. என்னையாவே உடைச்சிட்டு இப்போ ஒரு அடி போட்டால் செத்துருவ பற்றியா? செத்துட்டேன். ஆனால் என்ன தெரியாது. கோஸ்டி எடுக்க மறந்துட்டேன் கைஸ். கோஸ்டி கொஸ்டை எடுக்க மறந்துட்டேன். இப்போ இதையும் முடிஞ்சிச்சு. இப்போ எப்படா காம்போஸ் போடுவேன்? ரைட்டு, வி மூட ஆரம்பிச்சேன். சாப்பிட ஸ்வானு கொஞ்சம் பவர் வே. காக்கா பர ஸ்வானு பர இந்தா இந்தா பர பக்கத்தில் வந்தீங்கன்னா அண்ணனுக்கு அலர்ஜி வந்துடும். பக்கத்தில் வராது. இந்த ஒரு அடி. எனக்கு ஹெல்ப்பர் யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். ஹெல்ப்பர் யூடியூபர்னு யாருமே இல்லை கைஸ். எனக்கு எர்த்து கேமர் இருக்குது, குட்டி எர்த்து கேமர் இருக்கார். பரவாயில்ல, ஜார்ஜி கேம் போல் இருக்கு. எனக்கு ஆசை தான் வருங்க அவங்க மாதிரி தான் மாறணுன்ட்டு. நம்ம சேனலில் கொஞ்சம் கூட ரீச் பண்ண மாட்டேங்குது. இதில் எங்கேருந்து அவங்கள மாதிரி மாறுறது? நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுவேன். அப்புறம் காய்ஸ், ரூம் டூர் வேணுமா என்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நான் போட்டு வைக்கிறேன் ரூம் டூரு. வேணுன்னா சொல்லுங்கள். எங்கள் ரூமே ஒரு டப்பா ரூமு, அதை ஒருத்தவங்க ரூம் டூர் பார்க்க போகிறாங்க. ரூம் டூர்னா வேணும்னா ஏதாவது சொல்லுங்கள். இன்றைக்கி எப்படி ப்ரோ உனக்கு ஃபோனில் நெட்டு வந்துச்சுன்னா ஹேக்கிங் திறமை தான். அடுத்த எங்கள் வீட்டிலேருந்து ஹேக்கை போட்டாச்சு. ஹேக்கான்னு கேட்டா ஒரிஜினல் ஹேக்கெலாம் இல்லை, வைஃபை திருடிட்டே, அவ்வளோதான். அச்சோ நமக்கு அந்த பீம்லாம் வரலையே. ஜஸ்ட்டு எவனோ காண ஆகிட்டான். அச்சோ ஏதோ ஒரு பிளேயர் வந்துட்டானே. ரைட்டு, நம்மளுக்கு ஒரு எதுவுமே வந்துருக்கான். புட்டே தண்டை எப்பயுமே. என்ன கொதிக்கிறான்? போட்டு சட்டுன்னு இன்றைக்கி இவங்க வச்சதே என் கிரைண்டிங்கு. எங்கே அவன் ஓரளவுக்கு முடியாதுன்னா நான் போயிடுவேன். ஓரளவுக்கு மேலேனா நம்ம அந்த ஐலாண்டுக்கு போயிடுவோம். ஓரளவுக்கு மேலே கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு. வணக்கம்டா மாப்பிள்ளை சென்னையிலேருந்து. சென்னையிலேருந்து இந்த ஆக்ஷன் இந்த ஒரே காக்கா பரப்பறது. மரத்தை உடச்சிட்டேன், சாரிங்க சார். மரத்தை வளர்த்த ஒரு இன்னொரு மரத்தை கூட ஒரு நட்டு வைக்க
வீக்காக இருக்கு. இவனை கூட அடிக்கணும். பக்கத்தில் வந்தீங்கன்னா கூட முடிச்சு விட்டுருவேன்டா. போய்டா அங்கிட்டு. மரம் போய்க்கல. டே பக்கத்தில் பக்கத்தில் வந்து நான் காலியாக இல்லை. எங்க ஓ பின்னாடி வந்து அடிக்க பார்க்குறியா? முன்னாடி வராதடா ப்ளீஸ்டா. முன்னாடி போட முடிஞ்சு. இப்போ கிளம்பலாமா? ரைட் போ. அச்சோ பக் ஆயிடுச்சுக்கா. ஹோம் பாயிண்ட் செட் பண்ணதை காணாமே. இப்போ எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு ஹோம் பாயிண்ட் செட் பண்ணியா? இன்னமும் வரல. நெவர் மைண்ட்ரா. நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறீங்க. கட்டாது மத்தியா. ரைட்டு குறைஞ்சிப்போம். அடா இங்கே எட்டி இருக்கா. ஜட்டியை உருவி விட்டுற வேண்டியதான். ஜட்டியை உருவி விட்டுற வேண்டியதான். ஜட்டியை உருவி விட்டுற வேண்டியதான். எங்கே ஒரே அடி. இந்தா வாடா. பையன்கிட்ட போவாங்களா? எலக்ட்ரின் ஜட்டியை உருவி விட்டுரு அம்மா. ஒரே அடி. என்ன எனக்கு லெவல் ஏறல? என்னடா லெவல் ஏறல எனக்கு? டேய் தம்பி, ஐயோ நான் மறந்து வந்ததுக்கான வேலையே மறந்துட்டேன். நாங்கள் போய் ஓகே கைஸ், மீண்டும் கண்டினியூ பண்ணுவோம். அங்கே ஒருத்தர் வேறு அடிச்சுட்டு இருக்கேன். என்ன அடிச்சிட்டியானா கட்டமாயிருங்க. என்ன அடிச்சிடாதீங்க தம்பி. நம்ம காக்கா வாரியர்ஸை சூஸ் பண்ணியாச்சு. இவங்க எங்கே இருப்பான்னு தெரியல. இதாக இருக்காங்க. இவங்களை விட்டு பூனை போட்டு அடிப்பேன். ஹெச்பி போட்டுக்கலாமா இந்த இடத்துல? ஏன்னா நம்ம நார்மலாகவே இருப்போம். ஃபாஸ்ட் ப்ரோ, ஃபாஸ்ட்டாக அடி 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 அடி. இந்த வீடியோவே நான் போயும் தெரில. செகண்ட் போயே ஆகணும் கைஸ். கோடு போடுவேனா? இல்லை வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். கொஞ்ச நேரம் நம்மளாம் ட்ரை பண்ணுவோம். முடியலைன்னா கோடு போட்டுற வேண்டியதான். கோடை போட்டுட்டு அடிச்சோம்னா லெவல் கொஞ்சம் டபுளாக ஏறும். அதுக்கு தான் பார்க்குறேன். ஆனால் இந்த அக்கௌண்ட்டையே நல்லபடியாக செய்யறதுக்கு தள்ளிட்டு போயிட்டேன்னா ஒரு வழியாக ட்ரேடிங்கில் மாறிடுவேன்.
இது வந்து F2 பேசுறியான F2B இதில் அப்படியே மேக்ஸ் கொண்டு போயிடலான்னு பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் மட்டும் இதுக்கு 100 வியூஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வீடியோவே உங்களுக்கு இதாவாக தான் இருக்கும். இது வந்து நூப் சீரியஸ் இது வந்து நூபோட ஒரு சீரியஸு. இதையும் போடுவேன், மெயின் அக்கௌண்ட்டையும் போடுவேன், மாற்றி போடுவேன். அதுவும் ஃபோனில் தான் வரும். லேப்டாப்பில் இருந்துச்சு, என்னால் முடியலை, அதில் வர மாட்டேங்குது என்னன்னு தெரில. ஸோ ஃபோனில் தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யும், அதையும் பொறுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு விவோ தான். விவோலேயே ஹை குவாலிட்டியும் கிடையாது, ரொம்ப கம்மியான குவாலிட்டியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியான குவாலிட்டி. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் புதுசு மாற்றிடலாம். அடுத்து உங்களுக்கு வீடியோ சூப்பராக வரும். ஆகுது இல்லையா, FPS வரல போல இருக்குது. ஏன்னா இப்போது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இன்வென்ட்ரியை தாங்க பார்த்தீங்க. ஐயா ஒன்று வச்சிருக்கேன். இதில் போயிட்டு இதில் அவுட்புட் டிவைஸ் பார்த்தீங்களா, மேனுவலில் வச்சு ஃபுல்லாக பண்ணிடுங்க. அப்போ லேக் அடிக்காமல் என்ன ஆகும்? என்னமோ வச்சுருக்கேன்னு கேட்டா இதுதான் அது. நான் தமிழைக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா? ரைட்டு தம்பி, திரும்பப்பா. டேய் ஹேங் ஆகாத. நான் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறவா? டேய் ஒழுங்காக ஹேங் ஆகாத, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓகே, இப்போ என்னால் நகர்த்த முடியுதான்னு பார்ப்போமா? ரைட்டு, கொஞ்சமாக ஒர்க் ஆகுது. அச்சோ, ரொம்ப ஹேங் ஆகுது இல்லையா? சரி, கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுருப்போமா? இல்லை இந்த இடத்துல வீடியோ முடிச்சுக்கவா? இது உங்கள் இஷ்டம். ரைட்டு, ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க விடு. என்னடா சொல்கிறேன் அவே. ஹாய் ஜான் சீனா. லெட்ஸ் 1v1. என்னால் நகட்டவே முடியலைன்னு இருக்கேன். 1v1 கேட்குறியானே. இப்போ எனக்கு என்னன்னா, நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் ஆகிடும். சரி கைஸ், இதோட வீடியோ முடிச்சிடலாம். பாய்.